வாங்க 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 வாங்க. ரொம்ப நேரம் வாங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க. பரவாயில்ல. வா நட்ட கொக்கு, வா எலிகொட்டு. அக்கா, சிம்ரன் அக்கா, வீட்டுல எப்படி இருக்கு? சுத்தி பாத்தீங்களா? ஹால் எப்படி இருக்கு, கிச்சன் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க? வெக்கப்படுறீங்களா? இந்த அடி மருமகளே, வந்தவங்கள வாங்க 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 வாங்கன்னு வாய் வலிக்க சொன்னால் மட்டும் போதுமா? உள்ளே போய் டீ காப்பி போட்டு கொண்டு வாடே, போடே. சரிங்க அக்கா, எல்லாரும் உட்காருங்க. இது நம்ம வீடு மாதிரி. எது வேணாலும் கேளுங்க, கூச்சப்படாம கேளுங்க, நான் கொண்டு வந்து தரேன். உட்காருங்க, நான் போய் டீ காப்பி ஏதாவது போட்டு வரேன். அத்தை, எனக்கு பூஸ்ட் வேணும். அத்தை, எனக்கு டீ கொடுங்க. அப்படியே தலை வலிக்குது, அங்கேருந்து வந்தது. எவ்வளோ தூரம் உங்கள் வீடு இருக்கு? எனக்காக டீ போடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. எனக்கு டீ காப்பி எதுவுமே தேவையில்ல. கொஞ்சோண்டு சில்லுன்னு மோர் மட்டும் கொண்டு வா. உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு கொண்டு வா. அது போதும். நீ ரொம்ப வேலைலாம் பார்க்காத, இது போதும். வேற எதுவும் செஞ்சுட்டுலாம் வராத. ஆஹா, வேணான்ட்டு ஆளுக்கு ஒன்று கேட்டா நான் எதா போய் செய்கிறேன்னு தெரியலையே. சரி, வீட்டுக்கு முறை வந்திருக்காங்க. நம்ம விருந்தாளியை நம்ம தான் கவனிக்கணும். போய் செய்வோம். இந்தாம்மா பெரிய பொண்ணு, வந்ததுலேருந்து ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? நீ என்ன நின்ன ஊரில் தான் வந்திருக்கியா? சரி உட்காருமா. உட்காந்துட்டேன் பாட்டி. அதுக்கு ஏன் பாட்டி இப்படி சத்தம் போடுறீங்க? எனக்கு பயமாக இருக்குல்ல. என் பேச்சு அப்படிதாம்மா, கோச்சிக்காத. உள்ள வேலை கிடக்கு, எல்லாம் உட்காருங்க. இப்போ வந்துடுவா சின்ன பொண்ணு, நான் போய் வேலையை பார்க்குறேன். எல்லாம் அப்படியே கிடக்கு, ஒரு வேலையை செய்ய மாட்டா அந்த சின்ன பொண்ணு. ஊர் சுற்றுறதுனா சுற்றிட்டு வருவா, வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டா. இன்றைக்கி தான் ஏதோ டீ போடுறேன்னு போயிருக்கா. நான் போய் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். ஆஹா, சின்ன பொண்ணு மாமியார்னா இப்படி எரிஞ்சு விடுவா. கரெக்டாக இருக்கு. இப்படி இருக்க மாமியார்கிட்டே இவ இப்படி நடந்துக்கிறாளே, இன்னும் ஏமாளி மாமியாராக இருந்தால் அவ்வளோதான், தலையில் ஏறி உட்காந்துருவான். கரெக்டான ஜோடி தான். ஜாடிக்கேற்ற மூலியாக தான் இருக்கு. ஒன்றுக்குன்னு சிரிச்சதுக்கு இல்லை. இவ டம்மியான பீஸ் மாமியார் இருந்தா ஏன்னு கேட்பான். இவளுக்கு சரியான ஆள் தான் ஆண்டவன் அனுப்பியிருக்கான். சின்ன பிள்ளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு. வீடை வந்து பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. நல்ல வசதியாக தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டில் வந்து பசுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு தெரியலையே. அடியே, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையா? மாமியாக்காரி இப்படி எரிஞ்சு வந்தா எவ தாண்டி வீட்டில் இருப்பா? அதான் ஏதாவது சாக்கு பக்கம் சொல்லிட்டு அங்கே வந்து சேர்ந்துடுறான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, எத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. இந்த கதையெல்லாம் நல்லா கேளுங்கடி. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். யார் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. அடியே, உங்களை கட்டி கொடுத்தாலும் ஏதாவது வீட்டில் சின்ன பிரச்சனை வரும். அதுக்காக நீங்கள் மூக்கை சிந்திக்கிட்டு அழுதுட்டு வந்து நிற்காதீங்க. எல்லா பிரச்சனையும் சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இப்பயே சொன்னதை கேட்டுட்டு சமைக்கலாம் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்குறீங்க? அட ஏமா நீ வேற திக்குங்கிற? அதெல்லாம் எப்பயே நடக்க போகிற விஷயம். இப்போ சொல்லி பயமுத்துறிய? சும்மா இருமா. வந்த இடத்துலையும் சும்மா இருக்க மாட்டியா? ஏதாவது எங்களை திட்டலைன்னா உனக்கு தூக்கமே வராத. சத்த சும்மா இருங்கடி. இவ்வளோ வேற வளவளான்னு பேசிட்டே இருப்பாளுவா, கம்முன்னு இருக்க மாட்டாளுவா. வீட்டில் தான் பேசுகிறாளுன்னா வெளியில் வந்தையும் இவள்கிட்ட பிரச்சனை, நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த சின்ன பொண்ணு வேற டீ காப்பி போடுறான்னு போல, இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியல. இவ்வளோக்கு அம்மா ஏமா பார்க்க? இப்போ தானே போயிருக்காங்க சின்ன பிள்ளத்தை. இன்னும் 2 நாள் வந்துடுவாங்க. எல்லாம் சாப்பிட்றலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஐயோ